இங்க இருங்க. ஏய், அந்த பணத்தை அங்கேயே வை. அந்த அம்மா எவ்வளவு லோன் கேட்டாங்க? 5000 ரூபாய். 4000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த 1000 யாருக்கு? வாழ தம்பி, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. அப்படியா? எவ்வளவு கொடுப்பீங்க? 100 ரூபாய். எனக்கே லஞ்சமா? ஒழுங்கா மரியாதையா அந்த அம்மாவுக்கு 5000 கொடுத்து விடு. இல்ல பேன அப்படியே கை இருக்காதாமா. அம்மா வாங்கம்மா, வாங்க. இந்தாங்க, இந்த 5000 ரூபாய் வச்சுக்கீங்க. தம்பி நீ நல்லா இருக்கணும். போயிட்டு வாங்க. இனிமேலாவது எங்க வயிற்று அடிக்காத. உட்கார. ஒழுங்கா மரியாதை வேலை பார்க்கலாம். பொட்டிய கட்டிடுவாமா. நம்ம வைத்தியர் பொண்ணு அடி பரமா படிச்சாமா. மோதம் யாரு? காட்டெருமையாச்சே. அம்மா சோடா வேணுமா? கலர் வேணுமா? பெப்சி வேணுமா? ஆரஞ்சு வேணுமா? ஆப்பிள் ஜூஸ் வேணுமா? ஆரஞ்சு வேணுமா? ஒன்விட்டா வேணுமா? பூஸ்ட் வேணுமா? வேற என்னமா வேணும் சொல்லுமா. எனக்கு ஒண்ணு வேண்டாம், வலிக்குது. ஏயா பாத்து வரக்கூடாது. பார்த்ததுனால வந்து விழுந்தேன். இல்லையா திமிரா பேசுற? ஐயோ, அவர் மேல தப்பு இல்லைங்க. ஒரு பொண்ணு நீளமா ஜட போட்டுட்டு போச்சா, அத பாத்துட்டே போய் நான் தான் அவர் மேல மோதிட்டேன். நீ பொம்பளை பிள்ளமா, நீ எப்படி வேணாலும் வரலாம். இவனுக்கு அறிய வேண்டாம். ஐயோ ஏயா பொம்பளை பிள்ளை மேல மோதனம் இல்லாம முனைகிட்டா இருக்க? ஐயோ, நல்ல அடியா. ஏன் அடிக்கிறீங்க? இதான் அடிக்க சொன்ன. ஐயோ, சைக்கிள் விழுந்து எனக்கு உடம்பு நல்ல அடியா. அத முதல்ல சொல்லக்கூடாதா? நல்ல ஆளியா. தூங்க வாங்க. பாத்து வா, எந்திரி வா. எந்திரி வா. பரவாயில்ல, எந்திரி வா. பாத்து எல்லாம் வந்தவள முடிஞ்சா? சரிங்க. பாத்து போய்ட்டோமா? வரமா. பாவம், என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை? நான் அதுக்காக வருத்தப்படல. என்ன ஒண்ணு ஒருத்தனாவது என்ன வந்து விசாரிக்கல தான். நீங்க வைத்தியர் பண்ணா எஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? ஓ நோ. ஏன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வந்து பொண்ணு கேக்கட்டுன்னு எங்க அப்பா வெயிட் பண்றாரு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்களை மாதிரி தாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை செடி வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க பண்ண சொல்லல, உங்க வயசை கேட்டேன். ஸ்வீட் 22. உங்க ஏஜ் என்ன? அம்பளைக்கு வயசு இருக்கு. தம்பி தம்பி தம்பி. அடரே போஸ்ட்மேன் சாரா, என்ன விஷயம்? இந்த மணி ஆடுறா. அன்னைக்கு ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கிறது இல்ல? ஆமா. அதை இப்ப திருப்பி கொடுக்குறேன். அப்படியா? மறந்தே போச்சு. நீ மறக்கலாம், கடன் வாங்கி நான் மறக்க முடியுமா? வெரிக்கெட் வெரிக்கெட். அப்படித்தான் இருக்கேன். நான் வரேன். தம்பி என்ன இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு 100 ரூபாய் கடன் கொடுங்க. எதுக்கு இதை கொடுக்கணும்? அதுக்கு மேற்கொண்டு 50 ரூபாய் தாங்க கேட்டுக்கலாம்ல. எப்பவுமே என்கிட்ட ஒரு பாலிசி உண்டு. பழைய கடனை திருப்பி கொடுத்துட்டு தான் ஃப்ரெஷ்ஷா புதுசா கேட்பேன். வெரிக்கெட் வெரிக்கெட். அப்படித்தான் இருக்கேன். என்கிட்ட ஒரு பாலிசி இருக்கு. என்ன? வாங்கின இடத்துல கடன் கொடுக்கறது இல்ல. ஐயோ, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப பணம் கொடுக்க மாட்டீங்களா? நான் சொன்னதான், கொடுக்கவே மாட்டேன். உங்ககிட்ட பணம் வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்ன எச்சரிக்கையா? என்ன குல்ஃபியா வைக்கிறேன்? கிண்டலா? பணம் கொடுக்கவே மாட்டேன். நாமும் தப்பு தான் பண்ணிட்டோம். அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட கூடாது. மக்கு கொடுத்துட்டு ஏன் யோசிக்கணும்? எப்படி தொலைச்சிருவேன். போக மாட்டேன். வாங்க, இத முன்னாடியே கொடுத்துருந்தா. வாங்க வந்து கொடுங்க. வாங்காம போக மாட்டேன்.
என்ன பாக்குறீங்க? யோசிக்காம கொடுத்துருக்க. நீ பண்ண காரியத்துக்கு கொடுக்க முடியும்னா ஏயா ஒண்ணு சிரிக்காதயா. இந்தா நீ கட்ட 100 ரூபாய். இந்த இடத்துல வாங்க மாட்டேன். இதுவும் என் பாலுது. ஏண்டா சாப்பாடு வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? சாப்பிடாம என்னமோ கையில ரேகையை பாத்துட்டு இருக்க? இல்ல இல்ல, இது இனிமே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிடு. கை கழுவுறதா? பின்ன கை கழுவாம இருந்தா எப்படி சாப்பிடுவேன்? கை கழுவிட்டு தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் கை கழுவ மாட்டேன். ஏன் கை நினைக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படிடா சாப்பிடுவ? நீ ஊட்டி விடு. நான் ஊட்டி விடவா? அதாவது இன்னைக்கு ஒரு கவட்டவார ஜோசியரை பார்த்தேன். ஜாதகத்துல திசை மாறுது, கையை நினைக்கப்படான்ட்டாரு. நீ ஊட்டி விடுமா. என்னமோ கவட்ட ஜோசியம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ சொல்றது. ஒண்ணும் புரிய கூடாது, எனக்கு மட்டும் தான் புரியும். நீ ஊட்டி விடு. நல்ல புள்ளப்பா. டேய் என்னம்மா கண்ணாடியில கண்ணத்தை காமிச்சு அப்படி என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க தொடாது தொடாது, அவர் விரல் இருக்கு. அவரா? யாருமா அந்த அவர்? அட சும்மா வெக்கப்படாம சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? அந்த பாலு தானே? என் கன்னத்துல பட்ட கையில தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்குன்னு என் மனசுல பட்டுடுச்சு. அப்படி போடுங்க. அதான் நான் பார்த்தேன். சாதாரண பால்ல பழம் தான் நழுவி விழுகும். இங்க என்னடானா பால்ல மீனெல்லாம் நழுவி வந்திருக்கு. இந்த நகல் தானே வளர்றது. எல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோங்க. ஏங்க இந்த பாலு உங்க பெரியப்ப மகன் தானே? ஆமா. குழந்தைய கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன மீனா முன்னெல்லாம் இங்க வர மாட்டேன், இப்ப அடிக்கடி கோயிலுக்கு வர. வணக்கங்க. என்ன பண்ணுமா உன் குழந்தையா? குழந்தை மூக்கு முடியுமா? லட்சணமா இருக்கு. குழந்தை வசந்தீங்க சும்மா ரெடி. வாமா வா. குழந்தை சும்மா தூக்கிடான்னு சொல்லுவாங்கல்ல? ஆமா ஆமா. என்னடா அந்த பக்கம் திரும்பிட்ட? இங்க பாடா. குழந்தைக்கு செயின் ரொம்ப நல்லா இருக்கு. நான் கேட்டா 5-10 கொடுத்துடாதீங்க. ஆளை பார்த்தோன்னா 5 பவுன் போடுறீங்க. என்னடா வளர்ற? ஒண்ணும் இல்ல. அழாதுமா, பயந்துட்டியா? ஐயோ கொண்டவா கொண்டா கொண்டா. அழாமா அழாத. என்னம்மா மாமல் கோவமா? ஏன்ற ஐயோ குழந்தை அழுதே. இப்படிமா அவங்க கிட்ட கொடுத்துருங்க. வாங்கிக்கோங்க. புதுசா பாக்குதுல நம்மள, அதான் குழந்தை மிரளுது. போக போக சரியாயிடும். நீனா அப்பாவை கேட்டதா சொல்லுமா. வரேன். மாங்காய் ரொம்ப நல்லா இருந்துச்சுல? எத்தனை மாங்காடி தின்ன? 4 மாங்காய். 4 மாங்காவா? திருடி தின்னுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நீங்களே வாங்க வந்து நியாயத்தை கேளுங்க. ஏமா இவங்க தோட்டத்துல மாங்காய் தின்னீங்களா? இல்லையே. இல்லீங்கண்ணே, போய் சொல்றாங்கண்ணே. எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு தூக்கி விட்டு இவ்வளவு மாங்காய் பறிச்சாங்கண்ணே. எனக்கு ஒண்ணு கூட தெரியலண்ணே. இவங்க பறிச்சு தின்னதுல தோட்டமே காலி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, ஒழுங்கா மரியாதையா உண்மையா சொல்லிருங்க. நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் தெரியுமில்ல, வந்தாரு உங்க எல்லாரையும் மரத்தை தலைகளை கட்டி தொங்க விட்டுருவாரு. இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. யாரு போய் சொல்றாங்க? நீ சும்மாரு. இவனுக்கு இப்படி கூட சொல்ல மாட்டாளுங்க. எங்கேயும் போனா பாத்துக்க. நான் போய் தலைவரை கூட்டி வந்துடுறேன். ஜாக்கிரதை. என் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. பாக்குறீங்களா என் பலத்தை? பாக்குறீங்களா? பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பக்குவமா கேட்டேன். திமிரா பேசுதுங்க. தலைவர் நீங்க கிட்ட சரியா வருது. கேளுங்க தலைவர் கேளுங்க. செட்டியார் வீட்டு தோட்டத்துல மாங்காய் பறிச்சு தின்னீங்களா? ஆமா. அடிப்பாவி. அப்ப 500 ரூபாய் அபராதம் கேட்டுங்க. 500 ரூபாய் தானே? இவருதான் பறிச்சு கொடுத்தாரு. இவர்கிட்டயே கேளுங்க. நான் பறிச்சு கொடுத்தானா? என்ன விளையாடுறியா? நியாயங்க வந்தா எம்எல்ஏ அநியாயமா படி போடுறியா? ஏய் நீங்களே சொல்லுங்கடி. இவர்தான் பறிச்சு கொடுத்தாரு. இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. ஐயா பொய் சொல்லுதுங்க. பாலு, பொம்பளை பிள்ளைங்க பொய் சொல்லாது. இப்ப நீ 500 ரூபாய் பணம் கட்டுறியா? இல்லன்னா பஞ்சாயத்தை கூட்டட்டுமா? ஐயோ பஞ்சாயத்துல கூட்ட வேணா, நானே காசு கொடுத்துறேன்.
நாங்க வரோம். தேவையாது நல்ல பஞ்சாயத்து தலைவர். ஓடி போ. 1 2 3 4 5 இந்த 500 ரூபாய். ஏண்டா அழகு 5 நிமிஷத்துல 500 ரூபாய் போச்சு. எனக்கு தேவையா? நான் என்ன பண்ணுவேன்? யாரையும் பேச விடாம தான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி அவ பக்கம் சாஞ்சிட்டாங்களே. அவளுக்கு சும்மா விடக்கூடாது. ஒரு வழி பண்ணுவான். வாங்கடா. சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர சம்மதி ஆடுகளா ஏ சேல கட்டிய ஆடுகளா ஏ செலவு வைக்கிற ஆடுகளா மீஞ்சா 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 நீர பக்கமே நீர குருந்தை ஆடுகளா ஏ வேட்டி கட்டிய ஆடுகளா ஏ கலந்து ஆடுகளா இந்த பாலை இங்க ஆட்டாதீங்க பல ஆட்டம் போட்டு காட்டாதீங்க சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர சம்மதி ஆடுகளா ஏ சேல கட்டிய ஆடுகளா ஏ செலவு வைக்கிற ஆடுகளா மீஞ்சா 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 நீர பக்கமே நீர குருந்தை ஆடுகளா ஏ வேட்டி கட்டிய ஆடுகளா ஏ கலந்து ஆடுகளா அடடடடடடா மஞ்சள வித்து பவுடர் வாங்கு பொம்பளையா நீயும் என்ன பொம்பளையா தமிழ் பரம்பரைக்கு ஒரு பெருமை இருக்கு நம்பலையா காசு இருக்கிற பரம்பரைக்கு எதுக்கையா பழசு எதுக்கையா உங்க பாட்டன் பாட்டி பழக்கங்கள் அறுவதுக்கையா இந்த மல்லிகை இருக்க செட்டு அடிச்சு வந்தவளே ஹே பொட்ட அழிச்சிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி நிற்பவளே இந்த மாத செயலில் போறாம குண்டவனே வெறும் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கும் சின்னவனே அட சவுண்டு மைக்க தொண்டைக்குள்ள வச்சவளே தமிழ் பண்பாட்டு காற்றில் பறக்க விட்டவளே சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகளா ஏ சேல கட்டிய ஆடுகளா ஏ செலவு வைக்கிற ஆடுகளா மீஞ்சா 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 நீர பக்கமே நீர குறும்பை ஆடுகளா வேட்டி கட்டிய ஆடுகளா ஏ கலந்து ஆடுகளா ஏய் முறையெல்லாம் எங்க கிட்ட காட்டுறியா உங்க ஆம்பளுக்கு நாங்க என்ன குறைச்சலா நீ சத்தம் போட்டு மிரட்டாதே இறைச்சலா என் தாயும் கூட பொம்பளைத்தான் தெரிஞ்சுக்க அவளை தெய்வமாக நினைக்கிறது புரிஞ்சுக்க நீ ஐசு வச்சு பேசுறத நிறுத்திக்க இந்த தாயின் குலம் மயங்காத புரிஞ்சுக்க சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகளா ஏ சேல கட்டிய ஆடுகளா ஏ செலவு வைக்கிற ஆடுகளா மீஞ்சா 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 மீர பக்கமே மீர குறும்பை ஆடுகளா வேட்டி கட்டிய ஆடுகளா ஏ கருத்து ஆடுகளா உங்க பாலை இங்க ஆட்டாதீங்க பல ஆட்டம் போட்டு காட்டாதீங்க சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகளா ஏ சேல கட்டிய ஆடுகளா ஏ செலவு வைக்கிற ஆடுகளா